ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி வரகரிசி பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பேன் சூடானதோ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனை லேசாக கலர் சேஞ்சஸ் ஆகி வறுப்படணும், வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வரகரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தூசியாக இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். வரகரிசி பாசிப்பருப்பு ரெண்டும் மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போ 10 நிமிஷம் ஊற விடணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருக்கேன். குக்கர் ப்ரெஷர் வந்ததோ விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிப்பு கரண்டி சூடானதோ நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்சஸ் ஆகி வறுப்படணும், வறுத்துக்கலாம். வறுத்ததோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுப்படணும், வறுத்துக்கலாம். வறுத்த மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் கெட்டி ஆயிடுச்சுன்னா ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.